சுண்டக்காய்னாலே எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, அது வத்தல் போட்டு வத்த குழம்பு வைக்கலாம், அப்படி இல்லைன்னா சுண்டைக்காயை வந்து காரக்குழம்பு வைக்கலாம் தான் நினைப்பாங்க. ஆனால் இந்த கடையல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து இட்லி, தோசைக்கு, அதுக்கப்புறம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும், ஆறி போயிருந்தாலும் நல்லாயிருக்கும். அது எப்படின்னா, முதல்ல நம்ம பருப்பு வேக போடுறப்பயே பருப்பு அது கூட வந்து பருப்பு, பூண்டு, வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்து போட்டு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டாலே போதும். 2 விசில் விட்டிங்கன்னா சூப்பராகவே வந்துடும். விசில் இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள்,